தமிழாக்ஸ் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரோஷினி. உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தயாராக இருக்கிறீங்களா? அதுல முதல் செய்தி என்ன பார்த்தோம்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அமெரிக்கா கிட்ட நிறைய போர் விமானம் இருக்கு. அது இல்லாம அவங்க தயாரிப்பாங்கன்னு தெரியும். அங்க வந்து லாக்ஹெட் மார்டின் நிறுவனம் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க வந்து இப்போ ஒரு போர் விமானம் தயாரிக்கிறாங்க. F-35 சொல்லிட்டு அந்த போர் விமானமுடைய பேரு. இதை வந்து இங்கிலாந்து வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து 12 போர் விமானம் வாங்கணும்னு சொல்லிட்டு F-35 போர் விமானம். இது எல்லாத்தையுமே தாண்டி அமெரிக்கா என்ன நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தோம்னா, அவங்க கிட்ட தான் மட்டும் இந்த போர் விமானம் இருக்கு சொல்லிட்டு. ஆனா நிறைய நாட்டுல இருக்கவங்கள்ட்டுமே இருக்கு. யார் யார்கிட்ட இருக்கு பார்த்தோம்னா, இஸ்ரேல் இருக்கு, ஜப்பான் இருக்கு, பிரான்ஸ் கிட்டயுமே இந்த போர் விமானம் இருக்கு. ஆனா இங்கிலாந்து இப்போ என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கணும் இந்த போர் விமானத்தை சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த போர் விமானத்தோடைய விலை எவ்வளவு பார்த்தோம்னா 860 கோடி ரூபாய் சொல்றாங்க. இதை இப்ப இங்கிலாந்து முடிவு செஞ்சிருக்காங்க வாங்குறதுக்காக. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே வந்து இதை வந்து சப்ளையுமே பண்ண போறதா வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம இந்த போர் விமானம் வந்து 5ஆம் தலைமுறையான ஸ்டீல் ரக போர் விமானம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த போர் விமானத்துல நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு, அதாவது நிறைய திறன்கள் எல்லாம் இருக்கு சொல்றாங்க. என்னென்ன திறன்கள் பார்த்தோம்னா, இந்த போர் விமானத்துக்கிட்ட வந்து முதல்ல ரேடார்ல வந்து இந்த போர் விமானம் சிக்காதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி குறுகிய சாலையிலுமே இந்த போர் விமானம் வந்து இயங்குன்றாங்க. அது இல்லாம பெரிய பெரிய கப்பல்கள்லயுமே வந்து இந்த போர் விமானத்தை வந்து தரை இறக்கலாம்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத்தகைய திறன்களை வந்து இந்த F-35 போர் விமானம் வந்து இருக்குது சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் நியூஸ் பார்த்தோம்னா, நெதர்லாந்துல நடந்த நேட்டோ மாநாடுடைய செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்துல வந்து ஒரு BBC ரிப்போர்ட்டர் வந்து நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா, அதாவது அமெரிக்கால இருந்து உக்ரைனுக்கு வந்து அந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அப்ளை பண்ணுவாங்களா மாட்டாங்களா சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்க, நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது இல்லாம அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நான் உக்ரைன்ல வந்து ஒரு BBC ரிப்போர்ட்டர்னே அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு சோல்ஜரா அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஆமா சொல்லியிருக்காங்க. அதுக்குமே நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஐ கேன் ஃபீல் யூ சொல்லிட்டுன்னு வர சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ தான் வந்து இப்போ வந்து இணையதளத்துல வந்து வைரல் ஆகி வருது. அந்த வீடியோவை கீழே பாருங்க. BBC News Ukrainian. Where are you from? I'm from Ukraine. Oh, so my question to you is whether or not the US is ready to sell anti-air missile systems Patriot to Ukraine. We know that Russia has been pounding Ukraine really heavily right now. Are you living yourself now in Ukraine? My husband is there. Wow. And I can see you're very, it's amazing. And me with the kids, I'm in Warsaw actually, because he wanted me to be. Is your husband a soldier? No? He's there now? Yeah. Wow. That's rough stuff, right? That's tough. And you're living here? In Warsaw. And you're a reporter? I am. Good. So let me just tell you, they do want to have the missiles, okay, as they call them, the Patriots. And we're going to see if we can make some available. They're very hard to get. We need them too. We were supplying them to Israel, and they're very effective, 100% effective. Hard to believe how effective. And they do want that more than any other thing, as you probably know. That's a very good question, and I wish you a lot of luck. I mean, I can see it's very upsetting to you. அடுத்து என்ன செய்தி பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் வந்து அமெரிக்கால இருக்க நியூயார்க் சிட்டில வந்து எலெக்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு மேயர் போஸ்டிங்காக வந்து ஜோரான் மம்தானி அவர்கள் வந்து வேட்பாளராக வந்து போட்டிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து யார் இந்த ஜோரான் மம்தானி பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு முஸ்லீம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவர் வந்து தென்னாசியாவை சேர்ந்தவரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டான முஸ்லீம் பையனும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி மேயருக்கான போஸ்டிங்க்கு போட்டிடுறாருன்னு சொல்லிட்டு. அது இல்லாம பார்த்தோம்னா இவருக்கு வந்து 95% ஓட்டுகளுமே வந்து வீழ்ந்திருக்குன்னு சொல்றாங்க. இவருக்கு முன்னாடி ஒருத்தவர் இருந்தார், அவர் பேர் என்னன்னா ஆண்ட்ரியூ கியூமோ. அவருடைய இடத்தை தான் வந்து இந்த ஜோரான் மம்தானி அவர்கள் வந்து பிடிக்க போவதா வந்து செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஜோரான் மம்தானி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, நாங்க வந்து வரலாறு படைத்தோம் சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஜோரான் மம்தானி சொல்லியிருக்காரு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது இல்லாம வந்து இப்போ பார்த்தோம்னா அங்க இருக்க, அதாவது நியூயார்க் சிட்டில வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குமே சொல்றாங்க. நியூயார்க் நகரத்துல வந்து என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடந்துட்டு வந்துட்டு பாத்தோம்னா, அரசியல்ல பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு வந்திருக்கு. இவர் வந்ததுனாலதான் வந்து ஒரு சீர்திருப்பமா வந்து நடக்குது போல சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் சொல்லல. ஆனா 95% ஓட்டுகள் வந்து இவருக்கு தான் வந்திருக்கு சொல்றாங்க. ஆனா என்ன தெரியல, அமைச்சரவை கூட்டத்துல தான் வந்து தெரியும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துட்டு வருது
ஒரு புறம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமெரிக்கா தான் வந்து சமாதானப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி குண்டு வீசல்ல பார்த்தோம்னா ஈரான்ல இருக்க அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் வந்து சேதமடைஞ்சது ஒரு பக்கம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சேதமடையல சொல்லிட்டு ராணுவ பக்கத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய CIA இயக்குனரான ஜான் ராக்லிஃப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தோம்னா முற்றிலும் சேதமடைஞ்சிருச்சு இந்த அணுசக்தி நிலையங்கள். இதனால வந்து இந்த அணுசக்தி நிலையங்களுடைய திட்டம் எல்லாமே வந்து ரொம்ப வருஷத்துக்கு தள்ளி போகும்னே வர சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு ரகசிய தகவல் படி பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே முற்றிலும் பொய்யா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இல்லாம நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது CNN நியூஸ் சேனலுமே சரி, நியூயார்க் டைம்ஸ்ல இருந்துமே வந்து ஃபேக்கான நியூஸ் தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ட்வீட் போட்டிருந்தாரு. இப்போ வந்து அங்க வந்து நிலைமை வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு வர சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில என்ன உண்மை எது பாயிண்ட் யாருக்குமே தெரியல. ஆனா அமைச்சரவை கூட்டம் வந்து கூடிய சீக்கிரம் இருக்கும் சொல்றாங்க. அந்த கூட்டத்துல தான் வந்து எது உண்மை எது பொய் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் வாக்ஸ் அரசியல் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.